பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் ஒருவரை முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார் என்றால் அவனை வேறு யாராலும் குற்றப்படுத்த முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டுகிறவன், எப்பவும் குற்றப்படுத்துகிறவன் அந்த சுபாவம் உள்ளவன் பிசாசு. அந்த சுபாவம் பிசாசுக்குரியது. குற்றம் சாட்டப்படக்கூடாது. நம் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், தேவன் ஒருவரை தெரிந்தெடுத்திருந்தால், முன் குறித்திருந்தால், வேறு பிரித்திருந்தால் அவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். குற்றம் சாட்ட முடியாது, குற்றம் சாட்ட முடியாது, எதிராக நிற்க முடியாது. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தான் நம்மளை நீதிமானாக்குகிறார். நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து, அப்பா, இனி நான் அல்ல, எனக்குள் நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் இருக்கிற ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணிக்கும் போது, அவருடைய தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தின் துடிப்பை உணர்ந்து அதன்படி நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது, தேவனை நாம் சுமக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து அதன்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை நீதிமான்களாக்குகிறார். அப்படி தேவனுக்காக பிரியமாய் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு அர்ப்பணித்த பிள்ளைகள் மேல் யாராலும் குற்றம் சுமத்த முடியாது. குற்றம் சுமத்துகிறவன் அது பிசாசோட விலை. பிசாசோடைய சுபாவம் தான் குற்றப்படுத்துகிற ஆவி. பாருங்க, தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் தேவனால் நாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். எவ்வளோ ஒரு பாக்கியவதிகளாக இருக்கிறோம், எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவனே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கோடி கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டார். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அதற்கு நாம் ஒரு தகுதியும் நம்மக்கிட்ட கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டோடைய கிருபை. பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் மீது நம் கண்களை பார்க்காதபடி, நம்மளுடைய கவனம் போகாதபடி, நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கி நம்முடைய கண்கள், இருதயம் இருக்க வேண்டும். அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஏன்னா நம்மளை நீதிமானுக்கு ஆக்குகிறவர் தேவன். நம்மளை நீதிமான்களாக அவர் நம்மளை நீதிமான்களாக ஆக்கி அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மளை முழுவதுமாக அவரே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அர்ப்பணிப்போடு நம்மளுடைய சிந்தைகள், செயல்பாடுகள், நடக்கைகள் எல்லாத்திலையும் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் தாழ்மைப்படும் போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் கடந்து செல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழும்புவது, நாம் நித்திரைக்கு செல்கிறோம். அடுத்த நாள் விழிப்பது ஆண்டோட கிருபை, ஆண்டோட சுத்த கிருபை. அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதே, உங்களுடைய புதிய கிருபை நாளை இந்த புதிய நாளில் நீங்கள் நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, அப்போ உங்களுடைய பாதபடியில் இந்த அதிகாலை வேளையில்
உம்மை நோக்கி பார்க்க முடியாதபடியாக நீர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தின் ஆண்டவரே 10ஆம் தேதியை காண கிருபை செய்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்போ அந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்தீரோ உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தின்படி அப்பா எங்களுக்கு விரோதமாக யார் குற்றப்படுத்தினாலும் யார் குறை சொன்னாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா அதை ஒருபோதும் பொருட்படுத்தாதபடி எங்களை உண்டாக்கின தேவன் உண்மையே பார்க்கும்படியாக எங்கள் கண்கள் செவிகள் எங்கள் இருதயம் திறந்திருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கவனத்தை செலுத்தி எங்கள் வாழ்நாட்களில் உண்மை இருக பற்றி கொண்டு ஓடும்படியாக எங்கள் பலனின் சத்துவத்தை நீர் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா எங்கிட்ட பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் உத்தமன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என்னை அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீதிமான்கள் ஆக்குகிறவர் கர்த்தராகிய நீர் ஒருவரே. நாங்கள் முழுமையாக உம்மை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை எப்படி நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பவும் திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் எங்களுக்கு நீர் அனுமதித்திருக்கிறோ அந்த துன்பங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எப்படி சந்தோஷமான காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போல நீர் அனுமதித்து வர துன்பங்களையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. துன்பங்களை தாண்டி தானே ஆசீர்வாதம். துன்பமே எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீர் சிலுவை சுமந்தீர், பாரமுள்ள சிலுவை நீர் சுமந்தீர், பாடுபட்டீர் ஆண்டவர். கல்வாரி சிலுவையில் உண்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய வழியில் வருகிற நாங்களும் சிலுவை சுமக்க வேண்டும் என்று அப்போதான் உம்முடைய சீசனாக நாங்கள் இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன இந்த நாளில் நீர் போஜனத்தை மன்னாவை ஆண்டவரே கிருபையை என்ன வைத்திருக்கிறோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அன்றன்றைக்குள்ள அப்பங்களை நீர் தந்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிக நமக்குமே நான் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.